ஹாய், வணக்கம். நம்ம திருப்பியும் சந்திக்கிறோம். இன்னொரு நாள், இன்னொரு கிழமை, இன்னொரு மொமெண்ட் அப்படி தான் சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம தொலைநோக்கும் பார்வை அப்படின்னு எவ்வளோ பேருக்கு இருக்குது? தொலைநோக்கும் பார்வைனா நம்ம ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குதுன்னா ஃப்யூச்சரில் நமக்கு எந்த மாதிரி நடக்கும், ஓகே? அந்த மாதிரி யோசிக்கும்போது நிறைய விஷயம் நமக்கு ஈஸியாக பிளான் பண்ண முடியும், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்றைக்கி இந்த இது நான் இப்போ ஒரு சாப்டர் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் இந்த இன்னும் ஒரு 3 மாதத்தில் நான் 6 சாப்டர் படிக்கணும்னு வச்சுருப்பேன், ஓகே? ஒருத்தரோட என்ன சொல்கிறது, ஒருத்தரோட திறமையை பொறுத்து இருக்குது, ஒருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது, ஒருத்தரோட மனப்பாடம் பண்ணுற திறனை பொறுத்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம சில பல விஷயங்களை கையாளுற விதம் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகே? இன்றைக்கி உள்ள காரியத்தை நான் இன்றைக்கி முடிப்பேன் அப்படிங்கிறது சில பேர் இருப்பாங்க. இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணோன்னு யோசித்து வச்சுருப்பாங்க. சில பேர் இன்றைக்கி சம்பாதிக்கிற பணம் போராதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை, நான் இன்றைக்கி எனக்கு இருக்கிறதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லைங்களா? மன திருப்தி அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷமாக நிறைய நமக்கு என்னென்னா ஆசை நிறைய இருக்கும் நமக்கு, ஓகே? நம்ம ஒரு இது ஆன்லைனில் போனால் நம்ம அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது செய்யணும், அது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும். நமக்கு இப்படி இருக்கணும் லைஃபு, அப்படி இருக்கணும் லைஃபு, நம்ம இந்த கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயம் நினச்சி வச்சுருப்போம். ஆனால் நம்ம என்ன யோசிக்க மாட்டேங்கிறோம் தெரியுமா? நம்ம நமக்கு அந்த அந்த நிலைமையை ப்ராக்டிக்கலாக அடைய முடியுமான்னு நம்ம யோசிக்கணும், இல்லைங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒருத்தர் தெரியும். அவங்களுக்கு எப்போவுமே எல்லாமே பிராண்ட் கான்ஷியஸ், ஓகே? எல்லாமே பிராண்ட் கான்ஷியஸ், ஓகே? போட்டால் பிராண்டட் வாட்ச் தான் போடணும். அதுவும் 10,000 15,000 வாட்ச் போட்டால் தான் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஷர்ட்டு ஒரு 1000 ரூபாய் 1500 நல்ல ஷர்ட்டு கிடைக்கும் அப்படின்னா அவங்க 5000 ரூபாய்க்கு ஷர்ட்டு கேட்பாங்க, ஓகே? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னோடய கான்செப்ட் என்னென்னா, 500 ரூபாய் வாட்சில் பார்த்தாலும் சரி, 5000 ரூபாய் வாட்சில் பார்த்தாலும் சரி, டைம் தான். நம்ம என்ன கொஞ்ச நேரம் கட்டுவோம், அதை எடுத்து அங்கே கட்டி வச்சுடுவோம். எதுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு? 500 ரூபா கட்டினோமா, போட்டோமா, முடித்தோமா, அது அதோட லைஃப் டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டு வேறு வாங்க வேண்டியது, அவ்வளோதானே? இது ஏன் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை போய் நம்ம ஏன் ஒரு வேல்யூ இல்லாத பொருளில் போய் நம்ம செலவழிக்கிறோம்? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். வேல்யூ ஆஃப் நம்ம வாழ்க்கையோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சானா நம்ம நிறைய விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சிச்சானா நம்ம நிறைய விஷயம் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். நிறைய திங்ஸ் வாங்குவேன், நிறைய திங்ஸ் அப்படி நான் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வச்சுட்ருப்பேன் வீட்டில். ஆனால் ஆஃப்டர் பாயிண்ட் இன் டைம் ஒரு சில காலங்கள் பிறகு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நிறைய குப்பை சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கி வச்சுக்கிட்டேனே தவிர எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ என்னாச்சு, ஸ்லோலி அந்த மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எது நம்ம தேவையோ அதை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத நம்ம நீடி பீப்புள் கொடுத்துடலாம், இல்லைன்னா காசுக்கு விற்றுடலாம், பெஸ்ட்டு.
டீக்ளட்டரிங் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்பேஸ். தட் இஸ் நமக்கு தேவையற்ற பொருள்களை நம்ம வந்து நம்ம வீட்லேருந்தோ இல்லை நம்மளோட சரௌண்டிங் ஸ்பேஸ்லேருந்தோ அகற்றுறது. அதே மாதிரி தான் நம்ம மைண்டில் எவ்வளோ குப்பை வச்சிட்ருக்கோம் தெரியுமா நம்மலாம்? எவ்வளோ குப்பை வச்சிட்ருக்கோம். அந்த குப்பையெல்லாம் அகற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? நம்ம வந்து யோசிப்போம், அந்த டைமில் அந்த பர்சன் அந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னு. நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அன்னைக்கு நீ இந்த கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டிருந்த, இன்னைக்கு வந்து இதே இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீ அந்த கலர் போட்டிருந்த அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி தான் ஞாபகம் இருக்குமோ எனக்கு தெரியல. இன்னொருத்தர் இருக்கார், எனக்கு தெரிஞ்சவர், மறந்து போயிடுவார். எந்த கேட்டாலும் மறந்து போயிடுவார். ஓகே, அவர் வந்து என்கிட்ட சொல்வார், மறதி தான் பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படிம்பார். மறந்து போயிட்டோம், முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அனாவசியமாக நம்ம வந்து மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிம்மதியாக தூக்கம் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து அந்த மைண்டு டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், மைண்ட்லேருந்து வேண்டாததை அகற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரணும் நம்ம லைஃப்பில். ஐ நோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் நாட் ஈஸி. நிறைய விஷயம் எளிமையாகவே இருக்காது. ஓகே, மற்றவங்க வந்து நான் வந்து நிறைய முன்னாடி ஒருத்தவங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. ஒரு நிறைய லாங் கேப் இருந்தது அந்த சண்டை போடும்போது. நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி ஓகே ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து இறங்கி வந்தாங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம வாயிலேருந்து சாரிங்கிற வார்த்தையை கேட்கணும். ஆனால் கடவுளுக்கு தாங்க வெளிச்சம், யாரு தான் இந்த சாரிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களோ நமக்கு தெரியல. நம்ம அந்த சாரி எதுக்கு எடுத்தாலும் சாரி 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 சாரி. ஏங்க, உங்களுக்கு வந்து தப்புன்னு தெரிஞ்சானா அது இம்மீடியட்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்களா? அதை கரெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து மைண்டில் போட்டு அதை வச்சுக்கிட்டு இவர் அப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார். நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம்ல, இல்லைங்க நீங்கள் பண்ணது தப்பு, இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகித்தது தப்பு, இந்த விஷயத்தை நீங்கள் சொன்ன விதம் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைம்லேயே அந்த நேரத்துலேயே அந்த விஷயத்தை முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஆனால் நம்ம நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியணும், நம்ம என்ன சொல்லி அவங்களுக்கு தெரியறது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம நம்ம சொல்லி மற்றவங்களுக்கு தெரியணுமா அப்படிங்கிற ஆட்டிடியூடும் இருக்கலாம். நம்ம வந்து நம்ம யார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு தெரியணுமே, அவங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு இது கூடவா தெரியல அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து மனசு ஃப்ரீ ஆகிடும். நமக்கு ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க மூஞ்சியில் ஒரு ஸ்மைல் வரும். மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துட்டு நம்ம பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுவோம். திங்ஸ் வில் பி நார்மல் அகேன். நான் ஏன் இந்த டீக்ளட்டரிங் பற்றி இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மைண்டில் இருக்கிற அந்த குப்பை இருக்கு இல்லையா, நம்ம வேண்டாததெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குப்பை நம்மளோட உடம்பை பாதிக்கும், நம்மளோட உடல்நிலையை பாதிக்கும், நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். அந்த ஹெல்த்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மைண்டில் இருக்கிற டீக்ளட்டரிங் பண்ணணும்னு. ஏங்க, நம்ம வந்து அவ்வளோ பேரை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்களை பற்றி அவங்கள பற்றி, இது சரியில்லை அது சரியில்லை, அவங்க பண்ணது சரியில்லை இதுங்க. ஏங்க, நம்மளை பற்றி நம்ம எப்போங்க யோசிக்க போகிறோம்? மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட நம்மளை பற்றி எப்போ நம்ம யோசிக்க போகிறோம்? நம்ம உடம்பு, நம்ம மைண்ட் வெல்னஸ், நம்மளோட ஹெல்த்து, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அந்த கவனிப்பு வரும்போது தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பேசுகிற டாபிக் ரெண்டு டாபிக் தான். மைண்ட் டீக்ளட்டரிங், ஃபிசிக்கல் சரௌண்டிங் டீக்ளட்டரிங்.
நம்ம சுற்றி இருக்கிற பகுதியை வேண்டாத நச்சு பொருட்கள்லாம் வந்து அகற்றிடணும். அகற்றிட்டானா நமக்கு வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் வரும் பாருங்க. அப்பா அப்படின்னு சொல்கிற ப்ரீதிங் ஸ்பேஸ் வரும் பாருங்க. அதோட நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம லைஃப்பில் வந்து எப்படி ஆனாலும் நம்ம முன்னேற பார்க்கலாம். மறப்போம், மன்னிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். சல்யூட்.